முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கைனா 1000 தடைகளும் தடங்கல்களும் வரத்தான் செய்யும். அதையெல்லாம் தாண்டி என் அப்பன் முருகன் எனக்கு நல்லது செய்வார் என்ற நோக்கத்தோடும் எண்ணத்தோடும் சிந்தனையோடும் தானே நான் சொல்றதை கேட்க வந்தேன். இதோ எல்லா இன்னல்களையும் துரத்தி அடிச்சு உன் வாழ்க்கையில உனக்கான இன்பத்தை கொடுக்க போறேன். நீண்ட நாளா நீ எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு நல்ல விஷயத்தை நானே ஒரு மனிதரின் ரூபத்தில் வந்து உனக்கு முடிச்சு கொடுக்க போறேன். என் செல்ல பிள்ளையான நீ உன் வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணிச்சு மற்றவங்களுக்காகவே தியாகம் செய்து வாழ்வது போல கஷ்டப்பட்டுக்கிட்டே அடுத்தவங்களுக்காக உழைச்சிக்கிட்டும் வேலை செஞ்சுக்கிட்டும் சம்பாதிச்சு கொடுத்துக்கிட்டும் வாழ்ந்துக்கிட்டே இருக்க. அப்படிப்பட்ட உனக்கு உன் வாழ்க்கையை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது இந்த அப்பன் என்னுடைய கடமைதானே. அதனால தான் உன்னுடைய வலிகளையும் வேதனைகளையும் பார்த்துக்கிட்டு இருந்த நான் இதுக்கு வேலையும் எந்த விதத்திலும் உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி உன் கண்ணீரை தொடச்சி விட்டு உனக்கான நல்லதை செய்வதற்காக ஓடோடி வந்திருக்கேன். உன் பொறுமையும் உழைப்பும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை உயர்த்தும். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம் என் செல்வமே. நீ எங்கேயாவது வெளியில் போகும்போதோ அல்லது உன் வீட்டிலேயே ஏதாவது குடும்ப வாழ்க்கையிலேயே பிரச்சனை வரும்போதும் இந்த முருகன் நான் சும்மா இருந்து வேடிக்கை பார்க்க மாட்டேன். எப்படியாவது உன் வாழ்க்கையில் நீ என்ன செய்யணும் ஏது செய்யணுங்கிறத உனக்கு உணர்த்தி இது நடக்க போது நீ உஷாராக இருந்துக்கோன்றத ஒரு எண்ணமாகவோ ஒரு சிந்தனையாகவோ சூட்சுமமாகவோ உன் கண்களில் நான் காட்டிடுவேன் என் செல்வமே. நீயும் உன் மனசில் வரக்கூடிய உணர்வுகளையும் உன் கண்ணு முன்னால் நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் புரிஞ்சுக்கிட்டு தடைகளை தகர்த்தெறிந்து வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ தயாராகு. எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றுறதுக்காக தானே நான் உன்னை சுற்றி சுற்றி வர்றேன். நீ எந்த விஷயத்தையும் நினச்சி பயப்படாதே. எவ்வளவுதான் பிரச்சனைகளும் தடைகளும் வந்தாலும் அதை தாண்டி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய கடமை. மனசு ஏதோ சரியில்லைங்கிற மாதிரி உனக்கு இருக்கும் போதெல்லாம் அந்த நிமிஷத்தை அலட்சியப்படுத்தாதே. உடனே என்னை வணங்கு. முருகா முருகான்னு என் பேரை சொன்னீன்னா உன் மனசு சரியில்லாததாக யோசிக்கும் அந்த நிகழ்வை நான் சரிப்படுத்தி உனக்கான சந்தோஷத்தை கொடுத்துருவேன் என் செல்வமே. சில நேரங்களில் மனசில் ஏதோ ஒன்று தோணிக்கிட்டே இருக்கேன்னு ஏதாவது ஒரு வருத்தம் வரக்கூடிய சூழ்நிலை வருதுன்னா நான் தான் உள்ளுணர்வாக வந்து ஒரு தப்பு நடக்க போது கவனமாக இருன்னு உன்னை எச்சரிக்கிறேங்கிறத புரிஞ்சுக்கோ. நான் உனக்கு கொடுக்கும் அறிகுறையை கவனித்து எச்சரிக்கையோடு நீ நடந்து கொள்ளும்போது பெரிய ஆபத்துகள் விலகி போகும் அல்லவா. என்னை நம்பியே நீ இருக்கும்போது ஒவ்வொரு நொடியும் உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமைதானே. இதோ என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத அளவுக்கு உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நான் செஞ்சு கொடுத்துட்றேன். உன் வாழ்க்கையின் எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான மகிழ்ச்சியை கொடுக்க தான் போகிறேன். வாழ்க்கைனா பிரச்சனை இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் யாராலும் இருக்க முடியாது. பிரச்சனைகள் வந்து போகத்தான் செய்யும். தடைகளும் சோதனைகளும் வரத்தான் செய்யும். வீழ்ச்சிகளும் வலிகளும் கூட உன்னை சுற்றி நிற்க தான் செய்யும். ஆனால் அதுக்காக அதை பார்த்து நீ பயந்து ஓடக்கூடாது என் செல்வமே. அத்தனையையும் எதிர்கொண்டு அடக்கி அதன் மீது ஏறி சவாரி செய்வதன் பேர்தான் உன்னுடைய தைரியம். உன்னுடைய தைரியத்தின் மூலமாக அனைத்தையும் தாண்டி வர தயாராகு. நீ போகிற பாதையில் ஏதாவது பிரச்சனையோ தடைகளோ வருதுன்னா அது எந்த விதத்திலும் உன்னை துன்பப்படுத்துவதற்காக அல்ல. வரப்போகிற மிகப்பெரிய துன்பத்தையும் பிரச்சனையையும் ஆரம்பத்திலேயே இப்படி அறிகுறியாக உன் கண்களில் காட்டுறதுக்காகவும் உன்னை விழிப்புணர்வோட கவனத்தோடு இருக்க சொல்வதற்குமாக தான்றதை புரிஞ்சுக்கோ. எப்போதுமே நான் தலை போல் வர்ற ஆபத்தை தலைக்கு மேலே வர்ற ஆபத்தை இப்படி ஆரம்பத்திலேயே உன் கண்களில் காட்டி உன்னை எச்சரிக்கையாக இருக்க செய்து உன்னை பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்க வச்சிருவேன். நீ தடையாக நினைக்கும் விஷயங்கள் தான் உன் வாழ்க்கையில் உன்னை தூக்கி உயர்த்தி நிறுத்த போகுது. நீ எழுந்து போகிற ஏறி போகிற படிக்கட்டாக அனைத்தையும் நான் உனக்கு அமைச்சு கொடுக்குறேன். கீழே விழுந்தாலும் தைரியமாக எந்திரிச்சு நில்லு. வாழ்க்கை உன்னை பயமுறுத்தினாலும் நீ தைரியமாக எந்திரிச்சு நிற்க தயங்காமல் போக தயாராக இருக்கணும். மனசில் வலியும் வேதனையும் இருந்தாலும் நீ நம்பிக்கையை வெற்றக்கூடாது என் செல்வமே. உன் வாழ்க்கையில் நீ தினமும் போராடுறத நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். நான் உன் பக்கம் உனக்கு துணையாக இருக்கும்போது எந்த தடையும் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது. வாழ்க்கை என்னதான் உன்னை சோதிச்சாலும் கடைசியில் நிச்சயமாக நீ தான் வெற்றி பெற போகிற.
உன் காலடியிலேயே இருக்கக்கூடிய உன் அப்பன் முருகன் உன் பிரச்சனைகளையெல்லாம் ஏன் காலடியில் ஏந்தி கொண்டு உன் போராட்டங்களை முடிச்சு வச்சு உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். இப்போது கூட நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒரு நல்ல விஷயத்தை உனக்கு நடத்தி கொடுப்பதற்காகவே உன்னை தேடி வந்திருக்கேன். எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடிய, புண்ணியத்தை மட்டுமே செய்யக்கூடிய நல்ல ஆன்மாவாக இருக்கும் என் செல்லப்பிள்ளையான உனக்கு எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு சந்தோஷம் கிடைக்கும்படி செய்கிறேன். உன்னை நம்பியவர்கள் உனக்கு எதிராக வேலை செஞ்சாலும், நீ நம்பிய மனிதர்கள் உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்தாலும், உன்னை நிராகரித்தாலும் ஒதுக்கி வச்சாலும், எல்லாராலும் கைவிடப்பட்டு நீ நெருக்கடியில் நிற்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும், நீ என்னை வணங்குவதால் நான் வந்து உன்னை ஆட்கொண்டு உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக செஞ்சு கொடுப்பேன். எல்லா மனிதருக்கும் தலைவிதியாக இதுதானே எழுதப்பட்டிருக்கு. உன் தலைவிதியையும் நான் நல்ல முறையில் எழுதி உன்னை உயர்த்த தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். உன் வெறுமையான தருணத்தை போக்கி உன்னை பொறுமையாக மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. உடஞ்சி போயிருக்க உன் மனசுக்கு என் அன்பையும் அருளையும் அள்ளி கொடுத்து உன் உள்ளத்துக்குள்ளேயே குடியேறி உனக்கான நல்ல விஷயங்களை செஞ்சு தரேன். நீ எப்போ எங்கே கீழே விழுந்தியோ அதே இடத்துல நான் உன்னை தூக்கி நிப்பாட்டி காட்டுவேன் என் செல்வமே. நீ அழுத இடத்துல, உன் மனசை நோகடித்த மனிதர்கள் இருக்கும் இடத்தில் மறுபடியும் உன் வாழ்க்கையை திருப்பி எழுதி அவங்க முன்னாடி நீ கம்பீரமாக நல்லபடியாக சந்தோஷமாக வாழும்படியும் செய்வேன். நான் உன் பக்கம் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி யாராலும் உன்னை நெருங்கவே முடியாது. நான் உனக்கு எல்லாமுமாக இருக்கும்போது நீ தனியாக இருக்கோவேன்னு ஒருபோதும் யோசிக்காதே. உனக்கு துணையாக இருக்கக்கூடிய நானே உன் வாழ்க்கைக்கான எல்லா விஷயங்களையும் நிச்சயம் நல்லபடியாக செஞ்சு கொடுக்குறேன். உன் வீட்டுக்குள்ளேயே இருந்து உன் குடும்பத்தை வழி நடத்தி எல்லாரையும் கவனித்து அவர்களுக்கு தேவையானதையும் உன் விருப்பத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையை சந்தோஷ வாழ்க்கையாக நான் மாற்றி தரப்போகிறேன். நீ எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சி, எல்லாரையும் நல்லபடியாக சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினச்சி, அதற்காக படும் பாடும், நீ செய்யும் தியாகமும் அர்ப்பணிப்பும், நீ படும் கஷ்டமும் உழைப்பும் சம்பாதிப்பும் எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் நீ தான் இவ்வளவு கஷ்டப்படுறியே தவிர உன்னை சுற்றி இருக்கிறவங்க சின்ன சின்ன விஷயங்களில் கூட உன்னை புரிஞ்சுக்காம, உன் அன்பை மதிக்காமல் பேசுகிற வார்த்தைகள் உன் மனசை காயப்படுத்துறதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். கவலைப்படாத என் செல்வமே. இது அனைத்துக்கும் ஒரு முடிவு கட்டும் விதமாக உன்னை புரிஞ்சுக்காம தூக்கி எறிஞ்சவங்க, உன் மனசை காயப்படுத்தி அலட்சியம் செஞ்சவர்கள் அனைவருக்கும் உண்மையை புரிய வைக்கிறேன். நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறத விட அவங்க ஜெயிக்கணும், அவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே உன் குடும்பத்தில் உள்ளவங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற. இது அனைத்தையும் அவர்கள் உணரும்படியாக உன் அப்பன் முருகன் அதற்கான வேலைகளை செய்ய போகிறேன். நீ என்கிட்ட வந்து நிற்கிறதும் உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்திப்பதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை புரியாத அந்த உறவுகளுக்கும் சேர்த்து நான் நல்ல உணர்வை கொடுக்க தான் போகிறேன். உன்னுடைய பொறுமையும் நீ செய்த அன்பையும் உன் தியாகத்தையும் நான் ஒருபோதும் வீணாக்க மாட்டேன். சரியான காலம் வரும்போது எல்லாருமே உன்னை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க. நீ அமைதியாக பொறுமையாக இருந்தாலே உன்னையும் உன் குடும்பத்தையும் காக்கையும் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட உன் அப்பன் முருகன் அனைத்தையும் நல்லபடியாக சிறப்பாக செஞ்சு முடிக்கிறேன். உனக்கும் உன் குடும்பத்துக்கும் எல்லாமுமாக இருந்து நீ ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களையும் நிச்சயம் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். அதே போல் ரொம்ப நாளாக நீ உனக்காக ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒரு நல்ல விஷயத்தையும் ஒரு நபரின் மூலமாக வந்து நானே சிறப்பாக செஞ்சு முடிக்கிறேன். உனக்கு இருக்கும் தடைகளும் தடங்கல்களும் அகன்று விலகி பொடி பொடியாக தூளாக போகுது என் செல்வமே.